அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைக்கி கத்திரிக்காய் வைத்து 2 ரெசிபிகள் செய்ய போகிறேன். கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு ரெசிபி கத்திரிக்காய் வைத்த ஒரு அருமையான சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானவை ஒரு கடாய் வச்சுருக்கேன், அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் விட்டுக்கலாம். இதுக்கு 3 வெங்காயம், 2 தக்காளி, 6 பல் பூண்டு, கருவேப்பிலை 2 கொத்து, கத்திரிக்காய் 3 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி தான் வதக்க போகிறோம். பச்சை மிளகா 3 போட்டிருக்கேன். காய்ந்த மிளகாய் போட்டாலும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா 3 போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி தான் இப்போ வதக்க போகிறேன். எல்லாம் கத்திரிக்காய் சீக்கிரமாக வதங்கக்கூடியது. அதனால் ஒன்றாவே எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே போட்டுக்கிட்டு ஒன்று சேர்ந்த மாதிரி வதக்கி விடுன்னு. இது நல்லா வதங்கி வந்துடும். கொஞ்சம் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சா கூட நம்ம குயிக்காக இது வதங்கி வந்துடும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். கத்திரிக்காயில் இருக்கிற பட்டியலை நம்ம சொன்னாக்கா கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டுடுவாங்க. கத்திரிக்காயில் இதயத்துக்கு ஆரோக்கியம் தருது. அப்புறம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. அப்புறம் சருமத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கத்திரிக்காய் சாப்பிடுவதால். அப்புறம் கத்திரிக்காயில் என்னென்ன இருக்குன்னா வைட்டமின் சி, இரும்பு சத்துக்கள் நிறைய இருக்குது. உயர் இரத்த அளவை கூட கட்டுப்படுத்தும். கொழுப்பை கரைக்கக்கூடியதாலாம் இருக்குது. இது மாதிரி நிறைய பட்டியல் போட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய நோய்களை நீக்கக்கூடிய கத்திரிக்காய் சாப்பிடுவதால் நீக்கக்கூடிய பயன்கள் நிறைய இருக்குது. கேட்டுக்கிட்டே இருக்கலாம், நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் இந்த கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். கொரப்பாக அரைக்கக்கூடாது, நைஸாக அரைக்கணும். தண்ணி ரொம்ப விட்டுறாதீங்க, கொஞ்சமாக விடணும். நான் கொஞ்சமாக தான் விட்டேன். தேவைப்படும் போது நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. அதே கடாயில் அடுப்பை ஆன் பண்ணி 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் குக்கிங் ஆயில் கூட விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துட வேண்டியது தான். இது சூப்பராக இருக்கும். இதுக்கு மசாலா கொடுக்க போகிறோம். அதனால் ஒரு 3 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் அந்த பச்சை சுமல் போகிற வரைக்கும் வதக்கி விடணும். அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே வதங்கி அதை நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். இந்த மசாலா கொடுக்கறதுனால ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாத்தையும் பொரிய விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, அதன் பிறகு இந்த பேஸ்ட்டை அரைச்சிப்போம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு காரம் ஜாஸ்தியாக வேணான்னு 3 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் அதுலேயே மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு, நீங்கள் ரொம்ப தண்ணியாக்கிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா இது பச்சை சுமல் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டேன். வதக்கிட்டு இதை மூடியெல்லாம் போட்டுறாதீங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வதக்குங்க. வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஒரு வேறு பாத்திரத்தில் ஒரு பவுலில் மாற்றிட்டேன். அட்டகாசமான கத்திரிக்காய் பச்சடி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இட்லியோடு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க. அது இன்னொரு முறையும் நான் செய்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட பயன்களும் நம்ம அறியும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. நாங்கள் கத்திரிக்காய் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. அதனால் இப்போ இந்த பிஞ்சு கத்திரிக்காய் தெருவில் விற்றாங்க. அதனால தான் இதை வாங்கி, இது வீட்டில் காய்க்கிற காய், அது பிஞ்சாக இருக்கிறதுனால நான் ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கிட்டேன். இப்போ இட்லி ஊற்றியாச்சு. இட்லிக்கு இப்போ கத்திரிக்காய் சட்னி வைத்து சாப்பிட போகிறோம். இட்லியும் மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது. சாப்பிடும் போது என்ன சொல்கிறது, ரசித்து ருசித்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவேன். ரசித்து சாப்பிடும் போது தான் சாப்பாடு நமக்கு சூப்பராக இருக்கும். ரசித்து தான் சாப்பிட்ணும். எந்த சாப்பாடாக இருந்தாலும் ரசித்து சாப்பிடும்போது தான் அதோட டேஸ்ட்டு நமக்கு தெரியும். அருமையாக இருக்கும். இந்த இட்லியை அப்படியே எடுத்து சட்னியோட சாப்பிட்டு பாருங்கள். ஆஹா, சொல்ல முடியாத வார்த்தைகள், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அடுத்த ரெசிபி பேரிச்சம்பழம், கத்திரிக்காய் 2 பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு லெமன் சைஸுக்கு கம்மியாக நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு 4 டீஸ்பூன் ஆயில், குக்கிங் ஆயில், பட்டை சிறிது 2 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் மட்டும் போட்டுங்க. கடுகு 1 டீஸ்பூன். அடுத்தது வெந்தயம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு அதன் பிறகு
வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அந்த வெங்காயம், தக்காளி சின்னதாக போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய தக்காளியாக வேணாம், சின்ன தக்காளியாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முக்கியமாக வெந்தயம் கொடுக்கணும் 1/2 டீஸ்பூன், அப்போ தான் நல்லாயிருக்கும். பட்டை கிராம்பு இதெல்லாம் கொடுக்கணும். இந்த பச்சடி வந்து எப்படி செய்வாங்கன்னா, நாங்கள் வந்து 5 கறி சோறு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து இந்த கல்யாண பச்சடியும் இப்படி செய்வாங்க. அதுக்கு வந்து பூண்டுலாம் நிறையா போடுவாங்க. இதுக்கு பூண்டும் போடலாம். நான் இன்றைக்கி வந்து பூண்டு போடலை, புதினா மல்லி கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது வதக்கும் போதே போட்டுட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 5 கறி சோறுனா கீ ரைஸு, சிக்கன் குழம்பு, தால்ச்சா, அப்புறம் குருமா மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு வந்து பாதாம் பருப்புலாம் போட்டு வைப்பாங்க. நான் அதெல்லாம் செய்து காமிக்கிறேன். ஆனால் என்னால் தான் முடிய மாட்டேங்குது. கண்டிப்பாக வந்து ஒரு நாள் செய்து காமிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கின்னு, இதுக்கு வந்து சீனித்தோவன்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. 5 கறியும் வந்து செய்து கெஸ்ட்டுகள் வந்தாலோ இல்லைன்னா வந்து புது மாப்பிள்ளைக்கு இது இப்போ யாருக்கு வேணாலும் செய்யலாம். நம்ம வீட்லேயும் விருப்பப்பட்டால் செய்துக்கலாம். இப்போ அதுக்கெல்லாம் நேரமும் இருக்க மாட்டேங்குது, நமக்கும் முடிய மாட்டேங்குது. அதுக்கு தான் வந்து 5 கறி சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும், இது அருமையாக இருக்கும் சாப்பிடும்போது. அதில் வந்து இந்த பச்சடியும் வரும், தக்காளி பச்சடி, இந்த பேரிச்சம்பழம் கத்திரிக்காய் போட்ட பச்சடி வரும். இதுக்குள்ளே மசாலா சொல்லிடுறேன், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அது நான் சொல்ல முடியல. கத்திரிக்காயெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு அதன் பிறகு வந்து மிளகாய்த்தூள், இதுக்கு வந்து மசாலா அதிகமாக சேர்க்கக்கூடாது. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், எல்லாத்துலேயும் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்க்கக்கூடாது. உப்பு தேவையான அளவு. இதுக்கு வந்து இனிப்பும் சேர்க்க போகிறோம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். நல்லா இதை வேக வச்சிருன்னு. இந்த அளவுக்கு உப்பு போதும், அதிகமான உப்பு தேவையில்லை. இதில் வந்து பச்சை மிளகாலாம் போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு மூடிடுவோம். இது எல்லாம் இந்த பச்சடிலாம் வந்து இருக்கும்போது அந்த சீனித்தோவை அதையும் நான் செய்து காட்டுறேன். சூப்பராக இருக்கும். வாழைப்பழம் போட்டு சாப்பிடுவாங்க அந்த கீ ரைஸில். சூப்பராக இருக்கும், அருமையான இதாக இருக்கும். 5 கறியும் செய்து இந்த பச்சடிலாம் வைத்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது அது ஒரு தனி சுகம்தான். சூப்பராக இருக்கும் வீட்டில் கெஸ்ட்டுகள்லாம் வந்தாக்கா. இப்போ தயிர் 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து தேங்காய் சேர்ப்பாங்க, நான் தேங்காய்க்கு பதிலாக தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து பேரிச்சம்பழம் வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு 6 பேரிச்சம்பழம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வந்து இது வேக விட்டுன்னு, அது நல்லா கத்திரிக்காய்க்கு வந்து தண்ணி விட்டு வெந்த உடனே தான் நம்ம வந்து பேரிச்சம்பழத்தை போடணும். வேக காட்டியும் பேரிச்சம்பழத்தை போடக்கூடாது, இல்லைன்னா வேகாது. அதனால் நல்லா மசிச்சு விடுங்க. ரொம்பவும் மசிச்சு விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் ஒன்றும் பாதியமாக இருக்குன்னு மசிச்சு விட்டாக்கா கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் இது வந்து நல்லா குலைவாக இருக்குன்னு இந்த பச்சடி, பேரிச்சம்பழம் பச்சடி. லாஸ்ட்டாக வந்து புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து 2 முறை கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியான பதத்துக்கு தான் வந்து புளி கரைச்சலை ஊற்றணும். ரொம்ப தண்ணியாக விட்டுறக்கூடாது. இது புளிப்பே வந்து போதுமானது. நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு 2வது முறையும் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து இதை நல்லா வந்து கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 3 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து அந்த காரம் புளிப்பு அந்த இனிப்போட கரெக்டாக இருக்கும். ரொம்ப இனிப்பாக இருக்காது, ஓரளவுக்கு இனிப்பாக இருக்கும். நீங்கள் சர்க்கரை போடுறதுக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு இனிப்பு வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் இன்றைக்கி போட்டேன், 2 டீஸ்பூன் தான் போட்டேன். அந்த அளவுக்கு போட்டால் போதும். லாஸ்ட்டாக இப்போ இறக்குற ஸ்டேஜில் சர்க்கரையை போடுங்க. சில பேர் தேங்காய் போடுவாங்க, அது நல்லா இருக்காது. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஒரு 2-3 டீஸ்பூன் தேங்காய் போடுவாங்க. எனக்கு என்னமோ அது வந்து தயிர் சேர்க்குற மாதிரி வராது. அதனால் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு, அவ்வளோதான். இது மாதிரி செய்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.